இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசப்போகின்ற அந்த தலைப்பானது பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவம் தொடர்பான அந்த மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நோயை குணமாக்குவதற்கு முதலில் நாம சொல்வது பார்த்தீங்கன்னா, உணவு முறைகள். அந்த உணவு முறைகள் முதல்ல நாம சொல்லுவோம். அப்புறம் அந்த உணவு முறைகள் அடுத்தபடியா நம்ம சரியாக ஃபாலோ செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த உணவு முறைகள்ல பெரும்பாலும் ஒரு 50% நோய்களானது குணமாகிறது. அடுத்தபடியாக மருந்துகள். அந்த மருந்துகள் நம்ம சரியான முறையில் அந்த நோய்கள் எல்லாம் நாம் பார்த்துவிட்டு, அதுக்கு நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்லாம் நம்ம செஞ்சுட்டு, அத நம்ம ஒரு டயக்னோசிஸ் செய்யும்பொழுது, அதற்கு சரியான மருந்துகளை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கும்பொழுது, அந்த நோய்களானது வெகு விரைவாகவும், வேகமாகவும், முழுவதுமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, சில உடற்பயிற்சி முறைகள். எல்லா நோய்களுக்குமே சில சில உடற்பயிற்சி முறைகள், சில வழிமுறைகள் எல்லாம் சித்தர்கள் அவர்களுடைய ஓலைச்சுவடியின் வாயிலாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை நாம் சரியாக கடைபிடித்து வரும் பொழுது, நோய் இருப்பவர்களுக்கு அந்த நோய்கள் வேகமாக குணமாகுவதற்கும், நோய் இல்லாதவர்களுக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கும் இந்த வழிகாட்டும் நெறிமுறைகள், இந்த மெத்தட்ஸ் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சி முறைகள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, அந்த நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், அதிக ஆயுளை பெறுவதற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுகிறது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்களை தான் நாம பெரும்பாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு நோய்களுக்கு அந்த தீர்வு காணும் பொழுது, மருந்துகள் அதாவது சிகிச்சைகள் நம்ம மேற்கொள்ளும் பொழுது, இதை தான் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, உணவு முறைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவமே, சித்த மருத்துவமே உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த மருத்துவமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மருந்துகள் மட்டுமல்லாது, அந்த உணவுகளை சரி செய்து, சீர் செய்து சாப்பிட்டாவே நமக்கு பெரும்பாலான நோய்கள் வராது என்று நாம் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், அந்த உணவுகளில் இருக்கின்ற அந்த விஷயங்கள் தான் இந்த உடலை உருவாக்குகிறது. அப்ப அந்த உடம்பில் இருக்கின்ற அந்த விஷயங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த உணவுகளை நாம் மாற்றி அமைக்கும் பொழுதோ, அல்லது உணவுகளை சரியான உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுதோ, அந்த உடலுக்கு நோய் என்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. சரி, நோய் வராதவங்களுக்கு இது சொல்றீங்க. நோய் வந்தவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்கிறது, அந்த நோய்களுக்கு தகுந்தாற் போல் அந்த உணவு முறைகளை மாற்றி அமைத்து, எந்த உணவு முறைகள் அவர்கள் அதிகமாக எடுக்க வேண்டும், எந்த உணவுகளை அவர்கள் அதிகமாக தவிர்க்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் அவர்களுக்கு ஆலோசனைகளாக வழங்கும் பொழுது, அது மாதிரியாக அவர்கள் அந்த உணவு முறைகளை கடைபிடிக்கும் பொழுது, அந்த நோய்கள் வெகுவாக குறைந்து, தீவிரமான நோய்கள் கூட வேகமாக குறைந்து, நாள்பட்ட நோய்கள் கூட வெகு எளிதில் குணமாகக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. அதனால தான் நாம் உணவை பிரதானமாக சித்த மருத்துவத்தில் நாம் சொல்லுகின்றோம். இந்த உணவு தான் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால், அந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு அந்த உணவுகளில் தான் எல்லா விஷயங்களையும் அடங்கும். அதாவது பைட்டோகெமிக்கல் என்று சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள், சத்துக்கள், அல்கலைட்ஸ் போன்ற விஷயங்கள், அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற விஷயங்கள், ஃபைபர் கண்டென்ட் போன்ற உடலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த உணவுகளில் கிடைக்கின்றன. அப்ப ஒவ்வொரு உணவுகளிலும் ஒவ்வொரு சத்துக்கள் ஏற்றம் இறக்கமாக காணப்படும். அந்த சத்துக்களின் அடிப்படையில், அந்த குணங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு உணவுகளையும் நாம மாற்றி அமைத்து, அந்த நோய்களுக்கு தகுந்தாது போல் மாற்றி அமைத்து சாப்பிடும் பொழுது, அந்த நோய்கள் வேகமாக குணமாகின்ற தன்மைகளை பார்க்க முடியுது. அதற்குத்தான் நாம உணவுகள் அப்படின்னு பெரும்பான்மையா நாம் சொல்லணும். எடுத்த உடனே மருந்துகள் கொடுப்பதை விட உணவுகள் தான் பிரதானமாக நாம் சொல்கின்றோம். அடுத்தபடியாக அந்த உணவுகள் நம்ம இந்தந்த நோய்களுக்கு இன்னென்ன உணவுகள் என்று சொல்லிவிட்ட பிறகு மருந்துகளை நாம் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு நோயை கணிக்கும் பொழுது அதனுடைய பல்வேறு வகையான குடிகுணங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த குடிகுணங்கள் ஒரே மாதிரியான குடிகுணங்கள் பல நோய்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். அப்ப அந்த குடிகுணங்களை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நோயா அந்த நோயா நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் வரும். அப்ப சில வகையான குடிகுணங்கள் மட்டும் சில நோய்களுக்கு மட்டுமே உரித்தாக இருக்கும். அப்பதான் நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுப்பாய்வை செய்வோம். அப்ப அந்த பகுப்பாய்வை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் சிம்டம் இந்த நோய்க்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைனலா டயக்னோசிஸுக்கு நம்ம வந்துடுறோம். அந்த டயக்னோசிஸ் வரும் பொழுது அந்த நோய்க்கு உண்டான மருந்துகளை, அந்த கூட்டு மருந்துகளை, அந்த காம்பினேஷன் என்று சொல்லுவோமே, சித்த மருந்துகளின் கூட்டு, அந்த காம்பினேஷனை சரியாக தேர்ந்தெடுத்து அதற்கு சேர வேண்டிய அந்த மருத்துவ செந்தூரங்கள்,
சூரணங்கள், லேகியங்கள், தைலங்கள் இது மாதிரியான உள் மருந்துகளாக இருந்தாலும் சரி, வெளி மருந்துகளாக அதை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அந்த நோய்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய் வேகமாக குணமாகிறது. ஒன்று உணவு பாதி நோயை குணமாக்குகிறது, அடுத்தபடியாக மருந்து மீதி நோயை குணமாக்குகிறது, அடுத்தபடியாக நம்ம உடற்பயிற்சி முறைகள், அந்த வழிமுறைகள், நடைமுறைகள் எல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த சித்தர்கள் சொன்ன அந்த ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை அந்த நோய்களுக்கு கடைபிடிக்கும் பொழுது அந்த நோய்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எப்பொழுதும் வரவிடாமல் இருக்கின்ற ஒரு தன்மையை இது உருவாக்குகிறது. இதுதான் இது மிக முக்கியமான விஷயம். சரி, நோய் வந்தவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி வழிமுறைகளை சொல்றீங்க, நோய் வராமல் இருப்பவர்களுக்கு நோய்கள் அந்த நோய்கள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் எந்த நோய்களுமே அவர்களுக்கு வராமல் இருப்பதற்கும் என்னென்ன உடற்பயிற்சி முறைகள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் இருக்கின்றது. அதற்குத்தான் நம்ம வருமுன் காப்போம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் அந்த முறைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு நோய் வராமல் இருக்கின்ற ஒரு மனிதன் தினந்தோறும் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள், வழிமுறைகள், உணவு முறைகளை எல்லாம் அவன் கடைபிடித்து வந்தான் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்காலத்திலும் சரி எப்பொழுதும் சரி நோய்கள் என்று ஒரு பிரச்சனை வருவதற்குமான வாய்ப்புகளே இல்லை என்று நாம் அறிவிட்டு போட முடியும். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் சித்தர்கள் அந்த நோயில்லா நெறி, நோயில்லா விஷயங்களை நம்ம எப்படி கடைபிடிப்பது, நோய்கள் மனிதனுக்கு வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை நமது ஓலைச்சுவடியின் வாயிலாக அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றனர். அவைகளை நாம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொன்றாக அந்த வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நாம் அதை பார்ப்போம். ஏனென்று சொன்னால் மிக மிக முக்கியமான விஷயம் சித்த மருத்துவத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு முறைகள், மருந்துகள், அந்த உடற்பயிற்சி முறைகள், நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வகையான வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை நாம் தினந்தோறும் செயல்படுத்துகின்ற அந்த தன்மைகள் எவ்வாறு செயல்படுத்துவது என்கின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான செயல்படுத்தும் தன்மைகள் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரிவர ஃபாலோ செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் என்ற ஒரு விஷயம் வராது. நம்ம அதோடு மட்டுமல்லாமல் நோய்கள் வராமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்களே நமது பக்கம் வரவிடாமல் செய்து அந்த அதிக ஆயுளை பெற்று இந்த உலகில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் எளிதாக ஏற்படுத்திவிட முடியும். வணக்கம்.